இயேசு கிறிஸ்துவின் கண்களில் கடாட்சம் பெறலானேன். உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். சிறிய சகோதரி கைவிடப்பட்ட விசுவாசிகளிடம் சொல்லுகிறாள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்பதாக. அந்தி கிறிஸ்துவின் 7 வருட கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எச்சரிக்கையுடன் ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்த மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திகள் கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அஜாக்கிரதையாய் ஆவிக்குரிய ஜீவியம் செய்த நிர்விசாரமானவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் கைவிடப்படுகின்றனர். தாங்கள் கைவிடப்பட்டதின் காரணத்தை அறிந்து வேதனைப்படுவதுடன் தங்களுக்கு கிடைத்த கடைசி தருணமாகிய கிருபையை இழந்துவிடக்கூடாது என்று நினைத்து தங்களை இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து அந்தி கிறிஸ்துவின் நாமத்தையும் முத்திரையையும் தரித்து கொள்ளாமல் எதிர்த்து நிற்கின்றனர். இந்த வேளையில் புதிதாக பிறந்த ரட்சிக்கப்பட்ட அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க திராணியற்ற ஆவிக்குரிய சிறிய சகோதரி என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கண்டு ஆத்ம பாரம் கொள்ளுகின்றனர் என்பதை உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மூலமாக 726ஆம் செய்தியில் தியானித்தோம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று அவர்கள் சிறிய சகோதரி என்று அழைக்கப்பட்ட அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை கவனிக்கின்றனர். அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களா அல்லது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நிலையில் இருக்கிறவர்களா? அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைக்கு ஏற்ப உபதேசம் பண்ணி அவர்களை பலப்படுத்தி நித்தியத்தை இழந்து விடாதபடி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஆத்ம பாரத்தில் செயல்படுகின்றனர் என்பதை உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் மூலமாக 727ஆம் செய்தியில் தியானித்தோம். அவர்களுடைய வாஞ்சை திருப்திகரமாக நிறைவேறுகிறது. அந்த சிறிய சகோதரி என்ற புதியதாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்று. நான் மதில்தான் என்று சொல்லுகிறார்கள். மதில் என்பது ரட்சிப்பை திருஷ்டாந்தப்படுத்தும் ஒரு வார்த்தை என்பதை ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் சொல்லுகின்றன. அதாவது நாங்கள் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சாட்சி பகருகின்றனர். அவர்களுக்கு ஏற்றபடி உன்னதப்பட்டு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர்கள் சொன்னபடி அவர்கள் மேல் வெள்ளி கோட்டையை, அதாவது சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி வெள்ளி கொப்பான கர்த்தருடைய சொற்களை உபதேசங்களாக அவர்களுக்கு போதித்து சிறிய சகோதரி என்ற ஆவிக்குரிய புதியவர்களை திடப்படுத்தி பலப்படுத்துகிறார்கள். அப்படி பலப்படுத்தப்பட்ட அந்த விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் என்று. மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திகள் என்ற உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியம் செய்தவர்களின் கழுத்து தாவீதின் கோபுரம் போல இருக்கிறது என்று உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுடைய கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரம் போன்று இருக்கிறது என்றும் நேசர் இயேசு கிறிஸ்து சொன்னதை உன்னதப்பட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். இது ஆயுத சாலையாகிய தாவீதின் கோபுரத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்ட சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலமுள்ளதாக இருந்தது என்பதை 658ஆம் செய்தியில் தியானித்தோம். அவர்களுடைய கழுத்து தாவீதின் கோபுரமாக இருந்தது மட்டுமல்லாது உன்னதப்பட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல யானை தந்தத்தினால் செய்த கோபுரம் போலவும் இருந்தது. யானை தந்தத்தின் அந்த வெள்ளை நிறம் பரிசுத்தத்தை குறிப்பிடுகிறது என்பது மட்டுமல்ல, யானை தந்தம் என்பது சமூக மேல்மட்ட அந்தஸ்துக்கான குறியீடாக பார்க்கப்படுகிறது. மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திகள் பரலோகத்தில் மிகவும் உன்னதமான
மேலான வாசஸ்தலத்தில் பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற சியோன் என்ற வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கிறாள். ஆனால் இங்கே சிறிய சகோதரி என்று அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய நிலையில் குறைந்து இருப்பவர்கள் மணவாட்டியாகிய சியோன் குமாரத்தின் நிலையில் இல்லாவிட்டாலும் தேவனுடைய கிருபையால் கைவிடப்பட்டு பிறகு மனம் திரும்பின பரிசுத்தவான்கள் மூலமாக பலப்படுத்தப்பட்டு அவர்களும் ஓரளவு அந்தி கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய நாமத்தையும் முத்திரையையும் தறியாமல் எதிர்த்து நிற்கும் அளவிற்கு காணப்படுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். இந்த கிருபையை அலட்சியப்படுத்தாமல் இங்கே திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்ட சத்தியங்களை கவனித்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களை ஜாக்கிரதையாய் பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.